ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 2K மம்மிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. பாப்பாவுக்கு வந்து பரதநாட்டியம் ப்ரோக்ராம் ஆல்ரெடி வந்து நீங்கள் vlogல பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோ வந்து எப்படி மேக்கப் பண்ணோம், எப்படி ரெடி பண்ணோம், பாப்பா எப்படி ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போய் பண்ணால் A to Z ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து குட்டீஸ்க்கெலாம் மேக்கப் பண்ணோம், இந்த மாதிரி பரதநாட்டியம் காஸ்டியூம் இதை பற்றியெல்லாம் தெரியும்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது வந்து ஒரு எஃபெக்டிங் பேரண்டிங் ப்ரோக்ராம் வந்து நினச்சி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, சரண்யா ஜெயக்குமார். ஸோ அதுவுமே வந்து நான் வீடியோட எண்டில் சொல்லிக்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். குழந்தை வந்து எப்படி வளர்க்கணும், டிவி காமிக்கலாமா, சாப்பாடு ஊட்டும் போது எப்படியெல்லாம் வந்து குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து குழந்தைங்களை வளர்க்குற எல்லா பேரண்ட்ஸ்க்குமே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜுவல்ஸ்லாம் என்னென்னா, முந்தின நாளே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் அண்ணா கயிறுலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த கயிறில் வந்து இந்த மாதிரி வந்து கட்டி வச்சுட்டா அடுத்த நாள் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கயிறு இருக்குது. ஸோ ஜுவல் செட்டு, பரதநாட்டியம் காஸ்டியூம் எல்லாமே வந்து ரெண்டலுக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ ஜெல் ஐலைனர் வந்து திடீர்னு நைட் வந்து மேக்கப் டுட்டோரியல் பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஸோ நைட் ஒரு 11 o'clock போல் அமேசானில் போட்டுட்டு ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. அதில் 10 minutes டெலிவரியில் அவைலபிளாக இருந்துச்சு. சரி, மார்னிங் ஒரு 6 o'clock போல் பாப்பாவுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இந்த நேரம் பார்த்து காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சா தம்பி ஒரே அழுக. ஒரு 2-3 டைம் எந்திரிச்சிட்டான். பிஸ்கெட்டை ஊட்டி அது இது பண்ணி சாப்பிட வச்சு தூங்க வச்சாலுமே இது பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு ரூம்குள்ளே நாங்கள் வந்து லாக் போட்டு மேக்கப் பண்ண ரெடி ஆயாச்சு. ஏன்னா பாப்பா வந்து தம்பி வந்தானா ஃபுல்லாக எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவான். ஃபஸ்ட்டு வந்து அவளோட லோஷன் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், பேபியோட லோஷன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நீங்கள் ப்ரைமர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கன்சீலருமே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் க்ரீம் வந்து போட்டேன். இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, என் மூக்கு வந்து அவளுக்கு வந்து மூக்கு வந்து கொஞ்சம் ஏதோ புண்ணாக இருக்குது போல். அதை வந்து பீல் ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்ளை பண்ணும்போது ஒரே வலிக்குது போல் அந்த இடத்துல. அதுக்கு மேடம் பயங்கர கோவம். சரி, இந்த ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஃபேன் காற்றுக்கு டக்குன்னு ட்ரை ஆகிட்டே இருந்துச்சு. இவ ஒரு பக்கம் அடம் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பவுடர், காம்பேக்ட் பவுடர் இல்லை பேபியோட பவுடர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து க்ரீம் வந்து செட் ஆகும். சரி, அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட லிப்ஸ்டிக் 2 ஷேட் இருந்துச்சு. ஸோ வந்து அதுவே வந்து ஒரு மெரூனிஷ் ஷேடு. அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஜெல் ஐலைனோட ப்ரஷ்லேயே வந்து பேக் சைட் வந்து நான் வந்து மேலே ஐலாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கண்ணில் வந்து கையில் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து சரியாக போகும். லைட்டாக நம்ம என்ன தான் மேக்கப் பண்ணாலும் கடைசியாக போகும்போது லைட்டாக ஒரு டச்சப் கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த ஜெல் ஐலைனர் இருக்குல்லையே, அது வந்து 3 in 1. நம்ம ஐப்ரோஸ், ஐலாஷ்க்கு ஐ சுற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைட்டாக வந்து இப்போ எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஐப்ரோ பென்சில் மாதிரி இழுத்துறாங்க. அதை விட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் லுக்கு நல்லா தெரியும். ஸோ லைட்டாக வந்து இப்படி ஓரத்தில் ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே அதுக்கு மேலே வந்து இப்படி லைட்டாக வந்து ஃபில் பண்ணி விடுங்க. அப்போ வந்து நேச்சுரலாக அழகாக தெரியும். இப்போ வந்து கண்ணுக்கு வந்து கண்ணோட ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து கொடுங்க. அதுக்கு மேலே வந்து 2nd லேயர், 3rd லேயர் வேணும்னா ஃபில் பண்ணிக்குவோம், கண்ணோட சைஸ் பொறுத்து. பாப்பாவோட கண்ணு கொஞ்சம் குட்டியானாலும் நான் வந்து அந்த லைனுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். இதே மாதிரி வந்து நம்ம 2 சைடுமே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணுறேன்னா, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து நான் ஐலைனரும் கொடுக்குறேன். இது என்ன ஆகுதுன்னா, ஜெல் ஐலைனர், ஆனால் கொஞ்சம் ட்ரை பவுடர் மாதிரி தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து டல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து மேலே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ கீழே கொடுக்கும்போது தான் டாஸ்கே. மேடம் வந்து மேலே பார்க்கவே மாட்டாங்க. நார்மலாகவே இப்போ வந்து ஐலைனர், காஜல் வந்து பழகாதவங்க போடும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க கண் ஓப்பன் பண்ணுறதுக்கு. குட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு கீழே அப்ளை பண்ணும்போது பாருங்கள், அவளுக்கு வந்து போடணும். ஆனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக மேக்கப் உட்காரதே குட்டீஸ் வந்து பெரிய விஷயம். பட் மேடம்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேக்கப், இந்த லிப்ஸ்டிக் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு லிப்ஸ்டிக்கு இந்த ஐலைனர்னாவே ரொம்ப பிடிக்கும். பட் இவ்வளோ நேரம் அவள் உட்காரது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபுல்லாக வந்து இப்படி அப்ளை பண்ணிட்டேன். கண்ணுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அவுட்டர் லேயர் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா குட்டி பசங்க இல்லையா, இதுவே வந்து ஓகே தான். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. மேபி இது ஜெல்லாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகாதான்னு தெரியல. ஜெல் ஐலைனர் தான் போட்டிருக்கு, ஆனால் கொஞ்சம் பவுடரிஷாக தான் இருக்குது. சரி, ஓகே, அப்படி இப்படி பண்ணி கண்ணுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மூக்குக்கு வந்து வலிக்குதுன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி என் விரலோட சைஸ் அவள் மூக்குள்ளே போல். அப்புறம் பப்பு தான் நீயே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்து அவள் அப்ளை பண்ணது இதில் என்ன ஆகிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய்லாம் வெளில ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. லைட்டாக வந்து டச்சப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ப்ளஷ் வந்து கொடுத்தாச்சு. இது எப்படி பண்ணோன்னா, இந்த போன் கிட்ட இருக்கு இல்லையா, கான்டர் போன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து லைட்டாக வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே டைரெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளஷ் வந்து நல்லா தெரியும். அடுத்து வந்து பிந்தி பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து நான் நைட்டில் தான் மேக்கப் ஒரு டுட்டோரியல் லைட்டாக பார்க்கும்போது எல்லோரும் வந்து இந்த மாதிரி நீட்டமாக என்ன சொல்லுவீங்க, கோபுரம் பிந்தி அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நான் இந்த நேரத்தில் எங்கே போய் 10 மணிக்கு ராத்திரிக்கு நான் தேடுறதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே, என்கிட்ட கலர் பொட்டு இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இது வந்து வேறு பேட்டர்னில் வைக்கிறாங்க. ஆனால் மெயின் வந்து இந்த கோபுரம் பிந்தி, அது கீழே ஒயிட் வந்து வேறு பேட்டர்னில் நம்ம வைக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கும்
ஐகானிக் பே போட்டேன். ஃபஸ்ட்டு ரெட் வச்சுட்டு கீழே ஒயிட் வச்சுட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக மெரூன் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து வந்து லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 2 ஷேட் இருந்துச்சு, கொஞ்சம் மெரூனும் இன்னொரு கொஞ்சம் லைட் கலரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க் கலர் கொடுத்து லைட்டாக ஸ்மச் பண்ணிட்டு அது மேலே கொஞ்சம் லைட் கலர் கொடுத்து விட்டேன். ஸோ மேட் லுக் அப்படியே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ படுத்துடுறா, போதுமா டயர்டாக இருக்குமா அப்படிமா ஒரு வழியே இல்லை. 8:30க்குலாம் நம்ம வந்து மார்னிங் அங்கே இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் அவசரமாக பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவர் சாப்பிடணும், அவளோட திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அடுத்து வந்து மேலே ஃபுல்லாக வந்து தலை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பாதி மட்டும் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் மட்டும் போடுவாங்க, 2 கோட் நடுவில் வச்சுட்டு சென்டராக மட்டும் ஒரு சர்க்கிள் போடுவாங்க. அது கரெக்டாக சென்டராக ஒரு சர்க்கிள் வருமா இல்லையா அப்படின்னு சில செட் ஆகாது. அதனால் நான் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு பார்ட்டிஷன் பண்ணிட்டு நடுவில் வந்து அந்த பன் போட்டுட்டேன். குட்டியாக ஒரு பன் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து இப்போ வந்து டைட்டான ரப்பர் பேண்ட், நார்மல் ரப்பர் பேண்ட், இந்த டிஸ்கோ ரப்பர் பேண்ட் அது இது போடாதீங்க, டப்புன்னு வந்து கட் ஆகிடும். நார்மலாக ஜெடைக்கு போகிற ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி இழுத்துட்டு மேலேருந்து இப்படி போட்டிங்கன்னா டப்புன்னு வந்து கரெக்டாக வந்து சர்க்கிளோட உட்காந்துக்கும். முன்னாடி வந்து அவளுக்கு வந்து ஃப்ரென்ச்சஸ் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் இதுவாக தெரியுது, எல்லாம் இழுத்து வந்து கிளிப் போட்டாச்சு. அடுத்து வந்து நைட்டே வந்து நம்ம இந்த சர்க்கிள் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இந்த கயிறு வந்து போட்டு கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டுட்டு பின் வந்து 2 சைட் போட்டு டைட் பண்ணிவிட்டேன். அப்பயும் கொஞ்சம் லைட்டாக ஆடிச்சு. இப்போ என்ன பண்ணேன், ஒரு சைடு அந்த பக்கம் ஒரு சைடு இந்த சைட்லேருந்து இழுத்து நல்லா டைட்டாக வந்து கட்டிட்டேன். ஸோ சுத்தமாக அந்த நாட் தெரியாது, அப்படி எத்தனை நாட் வரமோ 2-3 நாட் வர போட்டு கட்டிக்கோங்க. கொஞ்சமாக ரோப் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வந்து ஃப்ளவர் கவர் பண்ண போகிறோம், அதனால பிரச்சனை இல்லை. அவளோட முடியே வந்து கரெக்டான லென்த்தில் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், அந்த லென்த்தே போதும்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே நான் ஜவுரி வச்சு அவளுக்கு இன்னும் ஹெவியாக இருந்துச்சுன்னா டான்ஸ் ஆடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா, அதனால் அது ஒரு முக்கால் வரைக்கும் பின்னிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே சுங்கு வந்து போட்டுட்டேன். ஏன்னா சுங்கு வந்து நம்ம முக்காலேருந்தே போடும்போது வந்து அவ்வளோ டக்குன்னு வந்து கலண்டாது. அதனால் வந்து அந்த சைட் போட்டு நம்ம ரிப்பன் எப்படி ஜடை மடிச்சு போடும்போது கட்டுவாங்க நல்லா போட்டு நாட் பண்ணி செக்யூர் பண்ணிட்டேன். அம்மா இன்றைக்கும் பின்னுடியா, டெய்லி தான் பின்னுறேன், இன்றைக்குமே ஏன் பின்னுறேன் பாப்போ, பின்னாதான் வந்து ஜடை வந்து டான்ஸ் ஆடும்போது முன்னாடியெல்லாம் வராது, இப்படி தான் ரெடி ஆகணும் பரதநாட்டியம். போமா எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சைடில் அடம் பண்ணிட்டு இருந்தான். சரி ஓகே, பூ வந்து வாங்கியிருந்தேன். இந்த பூ வந்து மேலே போட்டுட்ருக்குறது வந்து ஒரு 70 ருபீஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து வாங்கியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான், அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சு. ஏன்னா நடுவில் கொஞ்சம் எம்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஒயிட் ரெட் வைப்பாங்க. ஸோ ஓகே இதுவே நல்லா இருந்துச்சு, அதனால் இதுவே போட்டு 2 சைடு வந்து மேலே ஒரு பின் கீழே ஒரு பின் போட்டு சைடில் செக்யூர் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த டார்க் வந்து கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருந்துச்சு, அதனால் லைனர் கொடுத்துட்டு அவளோட ஐலாஷ்க்கு வந்து லைட்டாக வந்து ஐலைனர்லேயே வந்து மஸ்காரா மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து வந்து நெத்திச்சுட்டி, இந்த நெத்திச்சுட்டி வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னா முன்னாடி உருவிட்டே இருந்துச்சு. சென்டராக இருக்கிறது வந்து பூக்குள்ளே போட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளிப்போ இல்லை ஏற்பினோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த ரோப் எடுத்து பின்னாடி பக்கம் வந்து கட்டிடணும். அதே மாதிரி வந்து சூரியன் வந்து ரைட் சைடில், சூரியன் இந்த 3 மாதிரி இருக்கிறது வந்து சந்திரனா, சூரியன் வந்து ரைட் சைடில் தான் வரணும். இதை போட்டு கட்டும்போது பின்னாடி நினைச்சு அவளுக்கு முடியல மாட்டி எனக்கு வலிக்குதுன்னு அழுக, வேறு வழியில் கட்டி தான் ஆகணும். சொன்னாலுமே அடம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அழுக வந்துச்சு. அவங்க அப்பா இருந்தோடனே கொஞ்ச நேரம் அவர் சமாதானப்படுத்திட்டு போனார். மேக்கப் திருப்பி கொஞ்சம் நல்லா கலந்துச்சு, லைட்டாக டச்சப் கொடுத்துட்டு ட்ரெஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து உள் சைடு வந்து கட்டணும், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, உள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டியாச்சு. ஆக்சுவலாக நான் பாப்பாவுக்கு வந்து ரைட் சைடில் போடுறது, அது வந்து லெஃப்ட் சைடில் வரணும் மேலே போடுறது. நீங்கள் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் போய் டான்ஸ் கிளாஸ் அங்கே போய் ப்ரோக்ராம் இடத்துல வந்து மாற்றியாச்சு. அப்புறம் ஜுவல்லரிஸ் கீழே முடியிலேருந்து ரோப் வந்து கொண்டு வந்து அப்படியே தலை மேலே போட்டு ஜுவல்ஸ் வந்து அப்படியே ஒன்று வந்து மாட்டியாச்சு. சைட்லேயுமே கயிறு, அது வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே 2 இடத்துலையுமே போட்டு டைட்டாக உட்காரச்சா அந்த கை போடுறது ரைட்டாக உட்காரும். நான் வந்து கோல்டன் கலர் பேங்கிள் வந்து வாங்கிட்டேன். ஸோ கோல்டன் கலர் ஜரிகை இருக்கிறதுனால திருப்பி மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நான் கோல்டன் கலர் பேங்கிள் வாங்கிட்டேன். அந்த ஜுவல் செட்டில் கொடுத்துருந்தாங்க பேங்கிள், அது வந்து கரெக்டாக வந்து சைஸ் வந்து பத்தலை, அதனால் வந்து அவளோட பேங்கிலே வந்து நான் போட்டுட்டேன். ஜுவல் செட் வந்து ரெண்டலுக்கு வந்து நான் 250 வாங்கினேன். காஸ்டியூம் வந்து 250 வாங்கினேன். 300 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 250 பண்ணிட்டாங்க. இதே நான் ஒரிஜினலாக நான் வாங்கலாம் அப்படிங்கிற பெர்மனெண்ட்டாக வாங்கிக்கலாம் ஜுவல் செட்டுன்னு போனால் 2000 ரூபாய் அந்த மாதிரி ஆச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம தான் தேடி அலைய முடியாது, டெலிவரியுமே லேட்டாக இருந்துச்சு, அதனால நான் இதுவே வாங்கிட்டேன், ரெண்டலுக்கே பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஜடை பின்னாடி இது மாட்டுறது வந்து ஒரு 650 என்னமோன்னு வாங்கினேன். ஸோ இது வந்து நீங்கள் மாட்டிட்டு உள்ளே வந்து ஒரு ஏர்பின் மாதிரி குத்திடுங்க அந்த மாட்டுற இடத்துல, அப்போ வந்து கலண்டாது. கீழேயுமே ஒரு மாட்டுற இடம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட் வேணால் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அல்தா வந்து போட்டேன். அது வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதை போட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். இட்லி சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ஸோ டான்ஸ் ஆடும்போது மற்றது ஏதாச்சும் தோசை ஓகே பூரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வேணால் லைட்டாக இருக்கட்டும்னு இட்லி சாம்பாரே கொடுத்துட்டேன். அவங்க அப்பா வந்து தம்பிக்கு வந்து கூலில் கொஞ்சம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் இட்லி கொஞ்சம் ஊட்டிட்டு அவர் வந்து குளிப்பாட்டி அவன் தம்பி வந்து பார்த்துக்கினாரு. அதனால தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெடி ஆகும்போது அவன் வந்தானா நம்மளை எதுவுமே பண்ணவே விட மாட்டான். அதனால் அவங்க அப்பா நல்ல வேலை இருந்தார். அப்புறம் வந்து சலங்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவள் போடுறாங்க. ஆக்சுவலாக இதுக்கே தனியாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இந்த சலங்கையை வந்து மாட்டி விடுவாங்க. ஸோ பாப்பா வந்து இது ஸ்கூலில் வேறு ஆப்ஷனே இல்லாதனால பாப்பா தான் ஆடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 குழந்தைங்க தான் யூகேஜிலேருந்து ஆடுறாங்க வெல்கம் ப்ரோக்ராமுக்கு. ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ பாப்பாவும் இன்னொரு பாப்பா பரதநாட்டியம் ஆடுறதுனால இவ்வளோ ஆட வச்சுட்டாங்க. சரின்ட்டு சலங்கையை நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு போட்டு விட்டாச்சு. அவள் தான் வந்து கிளம்பியாச்சு. இப்போ
பாப்பா காது ரொம்ப குட்டினால நான் கிளம்புன நேரத்தில் அந்த கம்பல் போட்டுட்டு மேலே வந்து ஒரு சின்னதாக வந்து ஏர்பின் போட்டு டைட் பண்ணி விட்டு கொஞ்சம் மேலேயே தூக்கி விட்டேன். ஏன்னா தொங்கக்கூடாதுனால கொஞ்சம் மேலேயே தூக்கி விட்டேன். டைம் ட்ரெஸ் போட்டுருந்தாலே என்னமோ தெரியல, சந்திரமுகி மாதிரி ஆடிட்டே இருக்கா, எந்த நேரமும் ஆடிட்டே இருக்கா. ரோட்டில் நின்றுட்டு டான்ஸ் போகிறவங்க வரவங்களாம் பார்த்துட்டே இருக்காங்க. க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஓகே நம்மளும் நல்லா தான் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் கிட்ட உள்ளே போனோன்னே அவளுக்கு வந்து வெக்க வந்துச்சு. வந்து அவங்க அப்பா வந்து கிரிக்கெட்டு டோர்னமெண்ட் இன்னைக்கு போயே ஆகணும், செமிஃபைனல்ஸ்னால அவர் வந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் ஹைஃபை கொடுத்துட்டு போயிட்டு அவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமா நான் வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து பேரில் எழுதிக்கிறாங்க, குழுக்களில் போட்டு ஏதாச்சும் குட்டீஸ்க்கு வந்து கேம்ஸ் போல் பேரண்ட்ஸ்லாம் வச்சு அங்கே வந்து மேம் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க கொஞ்ச நேரம் வந்து ஆட வச்சு ட்ரையல் வந்து பார்த்தாங்க. அப்புறம் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்கள் கூப்பிட்டு வரோம் மேம், நீங்கள் போய் அங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 குட்டீஸுமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா நான் ஒரே இடத்துல ரெடி ஆகலான்னா தம்பி வச்சுக்கின்னு என்னால் 2 குட்டீஸுமே மேனேஜ் பண்ண முடியாது, அவங்களுக்குமே கஷ்டம். அவ்வளோ காலையில் வந்து 2 பேரும் ஒன்றா ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டிலேருந்து ரெடி பண்ணிட்டு வரலாம் பேசிக்கணும். அப்புறம் வந்து சார் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிடுவா, கொஞ்சம் நேரம் ஓடுவான், அது இது பண்ணிகிட்டே இருந்தால். சீஃப் கெஸ்ட் வந்து சரண்யா ஜெயக்குமார், அவங்க பெரிய சைக்காலஜிஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக பாய்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக பேசுவாங்களாம். எதனாலனா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்குமா. அதே கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமாக பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குமா. திருப்பி நெக்ஸ்ட் வந்து அந்த மிடில் ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுமா, பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க குழந்தைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் அந்த பீரியட் வந்து உமன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குமா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் வந்து குழந்தைங்களாம் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க பாய்ஸ்லாம். அப்புறம் 10th போகும்போது டக்குன்னு வளர்ந்துருவாங்களாம் அந்த டைமில் பாய்ஸ். மென்ஸ் வந்து கொஞ்சம் அந்த 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 வளர்ந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே கொஞ்சம் காலேஜ் படிக்கும் அப்படியே சேமாக தான் இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை பற்றி பேசினாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க பாய்ஸ் வந்து மென்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதே வந்து உமன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாஸ்கிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து குழந்தைய பார்த்துருப்பாங்க, அந்த பக்கம் கிச்சனில் இதாகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் வெளில வந்து வேலை பண்ணிட்டு இருப்போம், மல்டிபிள் டாஸ்கிங். இது வந்து ஸ்டோன் ஏஜ், அதாவது வந்து ஆதி காலத்துலேருந்தே பொண்ணுங்க பையங்கன்னா இப்படி தான் வந்து அவங்களோட நேச்சரே வந்து அப்படி தான் வந்து பில்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து குழந்தைங்க வந்து இப்போ ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ஒரு விஷயம். இப்போ குழந்தைங்க பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்காம பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ் கொடுக்கணுமா. கான்சிக்வன்சஸ்னால் எப்படின்னா, ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயத்தை ஒரு 2 days இப்போ நான் வந்து விளையாட போகிறது பிடிக்கும்னா, ஓகே 2 days வந்து நீ வந்து இப்படி வந்து பெரியவங்கள வந்து இப்படி நீ பேசிட்டேன் அப்படின்னா நீ 2 days வந்து உங்களுக்கு வந்து வெளில போகிறது வந்து கட் அப்படின்ட்டு மற்றதெல்லாம் சாப்பிட வைக்கிறது, விளையாட வைக்கிறது, தூங்க வைக்கிறது, மற்றது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணணும். இல்லைனா என்ன நினச்சிப்பாங்க, நம்மளவே பிடிக்கலன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் கட் பண்ணால் ஓகே நம்ம பண்ண தப்பு போல, அதனால தான் வந்து இந்த விஷயம் பண்ணனால தான் இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து யோசிப்பாங்களாம். அதே மாதிரி நம்ம வந்து சண்டைலாம் நடக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கும்போது உமன்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதுக்குன்னு வந்து அவங்க அதே வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது கிடையாது. அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த சண்டை வரும்போது அவங்களுக்கு எல்லாமே வந்து மைண்டில் வருமா. ஸோ அது வந்து உமன்ஸ் வந்து என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் சில உமன்ஸ் வந்து கத்துவாங்களா, சில உமன்ஸ் வந்து அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாமல் வந்து அடிக்க வருவாங்களாம். ஸோ இது வந்து நேச்சரான விஷயமா. உமன்ஸ் வந்து அந்த அத்தனை விஷயம் வந்து அவங்களால ஞாபகம் வச்சுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து கான்சென்ட்ரேட்டடாக பண்ணுவாங்களாம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து காமிக்கூடாது. எல்லாமே வந்து 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ்க்குள்ள போகும். அவங்க மைண்ட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குமா, அவங்களால எந்த விஷயத்தையும் கான்சென்ட்ரேட்டாக பண்ண முடியாது. இதனால ஒரு பெரிய டிசீசஸ் வருமா. அது வந்து நம்ம 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் போகாதனால இந்த விஷயங்களை நீங்கள் கட் பண்ணி டிவி காமிக்கலாம்னு சொன்னாங்க. டிவி கூட வந்து ரிப்பீட்டட் ப்ரோக்ராம்ஸ், ஒரே ப்ரோக்ராம் வந்து 10 முறை குழந்தை பார்க்கணும்னா அதுவுமே வந்து சைக்காலஜிக்கலாக குழந்தை வந்து எஃபெக்ட் பண்ணணுமா. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து குழந்தை வந்து ஏதோ ஒரு அப்நார்மலாக இருக்கிற நீங்கள் வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகக்கூடாது, சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் போகணுமா. சைக்காட்ரிஸ்ட் போகும்போது ஒரு மெடிசன் அவங்க கொடுக்குறாங்கன்னா அது வந்து கம்பல்சரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் கீழ் வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் மெடிசன் வந்து கொடுக்கக்கூடாதா. முடிஞ்சாலும் 99.9% வந்து தவிர்த்துடணுமா. அந்த மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சு அந்த டாக்டர் சொல்லாமல் நம்ம அந்த மெடிசன் வந்து நிற்க வைக்கவே கூடாது, தேவையோ கிடையாது. டிவி பார்க்கும்போது ஒரே ப்ரோக்ராம் திருப்பி குழந்தைங்க வந்து பார்க்க விடக்கூடாது. ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறாங்கன்னா நம்மளும் வந்து கூட சேர்ந்து அவங்க கூட உட்காரணும், அந்த ப்ரோக்ராம் பற்றி என்னன்றது பேசணுமா. ஆனால் இப்போ வந்து கேம் ப்ரோக்ராம்ஸ் இல்லை கார்ட்டூன்லாம் வந்து நிறைய பான் வீடியோஸ்லாம் கூட வந்து அந்த கார்ட்டூன் இதில் காமிக்கிறாங்க. அதனால முடிஞ்சளவுக்கு வந்து குழந்தைங்க கூட உட்காந்து டிவி பாருங்க. 1 ஹவருக்கு மேலே குழந்தைங்களை வந்து டிவி பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. அவங்க கூட வந்து நிறைய வந்து வேறு டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் இருக்குது, லேர்ன் பண்ணுற கேம்ஸ், இப்போ ஸ்கில் டெவலப் பண்ணுறது இல்லை பில்டிங் கேம்ஸ், அந்த மாதிரி பிரெயின் டெவலப் பண்ண வெளியில் கொஞ்சம் நேரம் விளையாட விடுங்க. வெளில போய் குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா அவங்க வந்து நின்று பார்க்குறேன் நான் போக மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்கள பார்க்க விடுங்க. ஒரு 4-5 நாள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் போய் அவங்க கூட விளையாடுவாங்க. இல்லை நம்ம அவங்க கூட வந்து அதே கேம் வந்து விளையாட வைக்கலாம். இப்படிலாம் வந்து நிறைய விஷயம் அவங்க வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. குழந்தை வந்து டிவி பார்த்ததா சாப்பாடே சாப்பிட்னா கண்டிப்பாக இப்போவே அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கு போயிட்டு அதில் ஒரு 1 லட்சம் கிட்ட நீங்கள் வந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட்காக செலவு பண்ணுவீங்க. அவளை தூக்கிட்டு வெளில போய் காமிச்சு சாப்பிட ஓடி விளையாடி தான் சாப்பிட்றாங்களா, சாப்பாடு அங்கே வச்சுருங்க. நீங்கள் ஓடி ஊட்டுங்க. இல்லை அவங்கள வந்து ஒரு ரவுண்ட் சாப்பிட்டு வந்து ஓடிட்டு வந்து திருப்பி இன்னொரு வாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பழக அவங்க விஷயம் வந்து மாறும். டிவி பார்த்தா தான் சாப்பாடே வாய்க்குள்ள வந்து குழந்தைங்க புழுங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடுன்ற ஒரு டேஸ்ட்டே தெரியாது, அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயங்களே உள்ளவே போகாது. ஸோ நாளை பின்ன வந்து அது வந்து உள்ள அவங்களுக்கு வந்து ஸ்வாலோவே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஹெல்த் இஷ்யூ டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டாக்டர் தேடி போவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே வந்து கட் பண்ணிடுங்க. ஒரு சில நாள் வந்து 2 நாள் 3 நாள் வந்து 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க வந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு வந்து தேங்க்யூ.
ஸோ பாப்பாவோட ப்ரோக்ராம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம்.